வெல்கம் டு ரியா ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம பென்டோ கேக் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பென்டோ கேக்கை வந்து மோஸ்ட்லி எல்லாருமே டூ லேயராக தான் கட் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே இருக்க லேயரில் வந்து எக்ஸ்மெல் வரனால அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம பென்டோ கேக் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சுகர் சிரப்பை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பை ஒன்ஸ் நீங்கள் ஹீட் பண்ணி ஆற வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சுகரை டைரெக்டாக தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கனாஷை வந்து இன்னும் கொஞ்சம் இது திக்காக இருக்கணும். நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சனால கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கனாஷை வந்து ஒரு லேயராக கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஏதாவது டாப்பிங்ஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் கொடுக்கலாம், இல்லைன்னா டார்க் சிப்ஸு சாக்கோ சிப்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் கொடுக்கல, வெறும் கனாஷ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேலேயும் வந்து சுகர் சிரப் கோட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசிங் சும்மா நார்மலாக பண்ணால் போதும். நம்ம மேலே வந்து நம்ம வேறு கொடுக்க போகிறோம். ஐசிங் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக ஃப்ரீசரில் வச்சே ஆகணும். ஒரு 1/2 hour ஆச்சு வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து ஐசிங் பண்ணால் நல்லா வரும். இப்போ வந்து சும்மா நான் மேலோட்டமாக நான் பண்ணிக்கிறேன். ஐசிங் ரொம்ப டீப்பாக பண்ணலை நான். ஏன்னா இது ரொம்ப வெளியே வச்சனால ரொம்ப இலகிருச்சுனால ஐசிங் சரியாக வரல. இது ஒரு அர்ஜெண்ட் ஆர்டர் அப்படின்றனால எனக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஒரு 10 minutes நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது அப்போயும் செட் ஆகலை. மேலேயே நான் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி யாரும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. நல்லா செட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஐசிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஐசிங்லாம் ஏன்னா அது கூடயே க்ரீம் கூடயே மிக்ஸ் ஆகுது பாருங்கள். நான் 2 கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு செட் ஆச்சு. கேக் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டீங்க. சென்னை சரௌண்டிங், அதாவது தரமணி, வேளச்சேரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. டோர் டெலிவரி முடிஞ்சால் நான் டெலிவரி பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லைன்னா ரேப்பிடோ போட்டுருவோம். சென்னைக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே பண்ணிக்கலாம். அதாவது வேளச்சேரி, தரமணி சரௌண்டிங்குள்ளே இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். 1/2 hour டிஸ்டன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே மெல்ட் ஆகாது கேக்கு. இப்போ வந்து நான் செகண்ட் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா செட் ஆகிடுச்சுன்னா நம்ம இத்தனை லேயர் போடவே தேவையில்ல. ஒரு லேயர் போட்டிருந்தாலே சரியாக போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் கஸ்டமர் வந்து டபுள் கலரில் கேட்டிருந்தாங்க. அதுவும் மேலே போடும்போது நிறைய க்ரீம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா டபுள் கோட்டிங் கொடுத்து ஐசிங் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே கஸ்டமர் கேட்ட பிங்க் கலர் ஷேடை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பென்டோ கேக்கில் டபுள் ஷேட் தெரியாது. இது கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. சரி, அவங்க கேட்டதே கண்டிப்பாக கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். பென்டோ கேக் பாக்ஸில் வந்து நம்ம கேக் வந்து அடியில் போயிடும், மேலே இருக்க டிசைன் மட்டும்தான் தெரியும். அதே போல் பென்டோ கேக்கை பொறுத்த வரைக்கும் ஓவராக நம்ம ஐசிங் பண்ணிட்டோம், நிறைய க்ரீம் போட்டோன்னா பென்டோ கேக் பாக்ஸில் பத்தாது. இதே நீங்கள் வந்து பர்த்டே கேக் மாதிரி அந்த இதில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸோட ரேட்டும் அந்த பிளேட்டோட ரேட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும் ப்ரைஸ் வைஸ். இது பென்டோ கேக் பாக்ஸ்னால் அந்த ஒரு பாக்ஸோட முடிஞ்சு போயிடும். இப்போது டபுள் ஷேடு கொடுத்தாச்சு. இப்போயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். கீழே கொஞ்சம்
க்ரீம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம கர்வாக அந்த டிசைன் போட்டு கேட்டிருந்தாங்க, அது பண்ணியாச்சு. அண்டு ஸ்ப்ரிங்கிள்ஸும் அதில் இருந்துச்சு, அதனால் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டுக்கலான்னு போட்டாச்சு. அவங்க அனுப்பின பிக்சர் படியே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாட்டமில் இருக்க டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் நம்ம வந்து பென்டோ கேக் அந்த ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பென்டோ கேக் பாக்ஸ்லேயே எடுத்து வச்சுருவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஐசிங் க்ரீம் அதிகமாக இருக்கனால பென்டோ கேக் பாக்ஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம டபுள் ஷேட் கொடுத்ததெல்லாம் லைட்டாக தான் தெரியுது. அதே போல் சைடில் போட்ட ஃபிங்கர்ஸும் லைட்டாக தான் தெரியுது. அதனால் இப்போ நான் அவங்க கொடுத்த டிசைன்ஸ் வந்து ஆஃப் கேமராவில் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இட்ஸ் அம்மூஸ் டேன்னு அவங்க ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் கப் கேக் மாதிரி டிசைன் போட சொல்லியிருந்தாங்க. அதையுமே நான் ஆஃப் கேமராவில் ரெடி பண்ணிட்டேன். இது கணேஷ் வச்சே நான் எழுதிட்டேன். ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம க்ரீமில் பிளாக் கலர் சேர்த்து கூட நம்ம எழுதலாம். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நீட் ஃபினிஷிங் வரும். அண்டு இந்த கோல்டு ஃபாயிலும் எடிபிள் இந்த எட்ஜஸில் கேட்டிருந்தாங்க, அதையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த கோல்டு ஃபாயில்குள்ளே கூட கலக்கிற மாதிரி ஒரு லிக்விட் விற்கும். அந்த லிக்விடை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். கஸ்டமர் கேட்ட மாதிரியே டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரிங்கிள்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். இது கூட உங்களுக்கு நான் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு பட்டர்ஃப்ளை ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் இந்த கேக் வீடியோ. இந்த மாதிரி கேக் விலாக் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.